ரவிகரன் உறுப்பினர் அவர்கள் தங்களுக்கான சந்தர்ப்பம். என்னுடைய நேரம் இப்போதுதான் துவங்குகின்றது. வடபகுதியில் சட்டவிரோத கடல் தொழிலால் முற்றுமுழுதான அடக்குமுறைக்குள் மக்கள் நசுக்கப்படுகின்றார்கள், அவதிப்படுகின்றார்கள். புதிய அரசின் கவனத்துக்காக கொண்டு வருகின்றேன். இலங்கை எமது நாடு, கடலால் சூழப்பட்ட பலம் பொருந்திய நாடு, வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம். எமது நாட்டிற்கு எல்லைகள் உண்டு. அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி பெற முடியாது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு. இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. 4 மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர். இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது. செய்வதறியாது மக்கள் குமுறுகின்றனர். இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் மார்கழி, தை, மாசி மாதங்கள் இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு, வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள். இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த 3 மாத கால தொழிலும் அடங்கும். கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள். முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிப்படைந்துள்ளது. கடற்படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏன், அண்மையில் மியான்மர் பகுதியிலிருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட முள்ளிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடற்படைக்கு தெரியாது. இந்த நிலைமைகள் மாற வேண்டும். எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும். தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும். எல்லை தாண்டி எமது கடல் பரப்புக்குள் அந்நிய படகுகள் நுழைவதை கடற்படை தடுக்க வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள். கலங்களையும் தாருங்கள், அவர்கள் பார்ப்பார்கள். தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழ விடுங்கள். மீன்பிடி அமைச்சரின் கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன். புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம். அடுத்ததாக ஒரு குறிப்பு. எமது ஈழத்தின் மூத்த எழுத்தாளரும் ஊடகவியலாளரும் படைப்பாளியுமான நாவண்ணா யோகேந்திரநாதன் அவர்கள் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி காலமானார். அவருக்கு இந்த உயரிய சபையினிலே எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னொரு விடயம், முல்லைத்தீவு முத்தியன்காட்டு இடதுகரை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் ஜெயகாந்த் விதுசன் நடைபெற்று முடிந்த இளையோருக்கான தெற்காசிய தடகள போட்டியிலே காலில் காயம் ஏற்பட்டிருந்த போதும் காலணி அணியாமல் 3000 கௌரவ உறுப்பினர் அவர்களே, தங்களுக்கு 2 நிமிடங்கள் காணப்படுகின்றது. மூலம் இந்த நாட்டிற்கும் வன்னி மண்ணுக்கும் பெருமை சேர்த்த ஜெயகாந்த் விதுசனுக்கு இந்த உயரிய சபையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.